அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அது பிறகு அண்ணில இருந்து உன் தாத்துருங்க அம்மகாரி என்னைய பார்த்தாலே 10 அடி தள்ளிதான் நிப்பா. கிழவி நீ இவ்வளவு பெரிய அப்பாட்டக்கறா ஏடி, 4 நாள் 10 நாள் மாமியாருக்க திட்ட வாங்கிக்கிட்டு இருக்கலாம். இந்த காலம் மாதிரியே அந்த காலம் வீட்டு உள்ள வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு எதனா புளிய முடுவெல்லாம் இருக்கேல்ல, அதுகிட்ட பொம்பளை எல்லாம் கூடி இருப்பாவ. இருந்து இருந்து என்ன எதனா கதை உடையது. அது பிறகு கிழங்கு ஏதாவது இருந்தனா கிழங்கு சமைச்சு பெரிய ஒரு பாத்திரத்துல நடுவுல கொண்டு வைப்பாவ. சித்து இருந்துகிட்டு தின்னும். என்ன சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அந்த காலம் எல்லாம். இப்ப எல்லாம் வீட்டுக்கு வீடு காம்பவுண்ட கட்டி அடைச்சி எடுக்காவ. தான் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள இருந்து எவனாவது அடுத்த வீட்டு காம்பவுண்டுக்கு போறானா? பாட்டி அப்ப எல்லாம் உங்களுக்கு ஜாலியா இருந்திருக்கல. அதெல்லாம் ஒரு காலம், சொர்க்கம். கிடைக்குமா இனி? இந்த வயசு பிள்ளைகள் எல்லாம் இருக்குது வரலாம். ஆம்பளைல எல்லாம் வேலைக்கு போற நேரம் அதுகளுக்கு நேரம் போவாட்டா வயலுக்கு போவோம். வயலுக்கா? சின்ன பொண்ணுங்களா? ஆமா, வயலுக்கு போய் நண்டு பிடிச்சிட்டு வந்து ஒருத்தி வீட்டுல இருந்து தக்காளி எடுத்துட்டு வரணும், ஒருத்தி வீட்டுல இருந்து வெங்காயம் எடுத்துட்டு வரணும். அது பிறகு எல்லாருமே ஒரு இடத்துல கூடுவாவ. கூடி கூடி சமைச்சு சாப்பிடுவாவ. வயல்ல கிடக்க நண்டையா? ஆமா, என்ன அருமையா இருக்குன்னு தெரியுமா? நம்ம பிரியாக்கா அம்மா இருக்கால? ஆமா அத்தை. உன் அத்தைக்காரியெல்லாம் வேலையை முடிச்சு வச்சுட்டு பிள்ளைகளோட கூட இப்படி ஜாலியா இருப்பாவ. ஏன் பாட்டி, அப்ப நீலாம் பொம்பளை பிள்ளைகள் வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட மாட்டியா? ஏட்டி, இந்த காலம் மாதிரி அந்த காலம். இப்பதான் பொம்பளை பிள்ளை வெளியே தலை கட்ட முடியல. அப்ப எல்லாம் அப்படியா? அப்ப அதையும் கண்டுபிடிச்சு போற நேரம் நீங்க அடுத்த வீட்டுல உள்ள கதையை பத்தி பேசிட்டு இருப்பீங்களோ? ஆனா கிழவி, அடுத்த வீட்டு கதை பேசிட்டுல உனக்கு என்ன பெருமை? நீ எல்லாம் கதை கேட்டேன்னு சொல்லிக்கிட்டு கதை சொல்ல பத்தியா? என் புத்திய செருப்பு கொண்டே அடிச்சணும். ஆனா நீ தான் செருப்பே போட மாட்டியே. ஏன் உன் ஆசை புருஷ செருப்பு கூட வாங்கி தர இல்லையா? அப்பயே நினைச்சேன் இந்த பெண் இருந்த இடத்துல இருந்துகிட்டு என்னத்துக்கு என்னட்ட கதை கேக்குது அப்படின்னு. பிரியா, கிழவிக்கு கதை கேட்டியா? ஏன் பாட்டிக்கு மாமியார் இருக்காவெல்லாம் அதையெல்லாம் அடிச்சு துவைச்சு எடுத்துட்டாவலாம் பாட்டி. அப்படியா? சரி சரியா? ஆமா, அதோட முடிச்சிட்டேன். இனிமே என்ன? சஜு, ஏ சஜு! காக்கா குருவியை கத்தி கூப்பிட மாதிரி சஜு சஜுன்னு கத்திட்டு இருக்கா. ஏ சஜு! அதோ வந்துட்டேன். சீக்கிரமா வா சஜு. பிரியா, ஐயோ உனக்கு என்ன? எப்ப பார்த்தாலும் குட்டிமா மாமான்னு சொல்லிட்டு தானே சுத்திட்டு வருவியா? இன்னைக்கு என்ன சஜு கூப்பிட்டு இருக்கா? வெளியே போறோம். நீல சாரி பின் வாங்கணும்னா கூட சஞ்சியை கூட்டிட்டு தான் போவ. இன்னைக்கு என்ன புதுசா சஜு கூட்டு போற? அதுவா, சஜு ஆபீஸ் போறான்ல, அந்த வழியா தான் எனக்கு போக வேண்டி இருக்கு. காலையில தானே வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். பாவம் சஞ்சய் எல்லாம் டயர்டா இருப்பாரு. ஆமாமா, ரோஹித் கூட ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு இப்பதான் கிளம்பிட்டு இருக்காரு. அவர் கிளம்பிட்டு இருக்காருன்னு சொல்ல நீ என்னடானா இங்க இருந்து கதை விட்டுட்டு இருக்க? இனிமே அவர் கைய பிடிச்சா ஜீப்ல கொண்டு ஏத்தணும். வாங்கிட்டு போய் கேட்டேன் பாரு, இவன் ஒருத்தன் வரவே மாட்டான். சஞ்சய் எழும்பி வரதுக்குள்ளாடி ஓடிடலான்னு பார்த்தா இவன் வரவே மாட்டேங்க. ஏன் கிளவி, உன் பேத்தி என்னத்துக்காக இப்படி திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கா? ஏடி சும்மா நிக்காத, என்ன நேரம் வம்புக்கிழக்காத. சஜு, சஜு! வந்துட்டேம்மா, கத்தாத. என்னாச்சு? நீங்க கத்துன கத்தல நானே வந்துட்டேன். ஒண்ணல்ல, சஜுவா போலாம். இரு, எதுக்கு பம்பர மாதிரி சுத்திட்டு நிக்க? ஆமா, இவ சாரி பின் வாங்கினாலே இந்த சஞ்சய் விட்டுட்டு ஒரு நேரம் நகர மாட்டா. புதுசா இருக்கு, சஜு கூட்டிட்டு போறா. சஜு எல்லாம் கூட்டு போகல, சஜு போற இடத்துல என்னை இறக்கி விடுவான். அது பிறகு ஆட்டோ பிடிச்சு வருவேன். ஆட்டோ பிடிச்சு வருவியா? நானும் அதை தான் கேட்டுட்டு இருக்கேன். காலையில இருந்து என்னென்னமோ பேசிட்டு நிக்கா. வந்துட்டாரா? இவர் வரதுக்குள்ளாடி சஜு கூட வெளியே போய் பிரெக்னன்சி கிட் வாங்கிடலான்னு பார்த்தேன். இனிமே ஒரு இடம் அசைய விட மாட்டாரே. சரி, கிளம்புவோமா? ஏ சஜு, ஏம்டி என் தலை என்ன உனக்கு பில்லரா? தலையில கைய வச்சிருக்க? நல்லா இருக்குடி, ஒரு சப்போர்ட்டா இருக்கு. காலமாடு மாதிரி வளர்ந்துருக்கலாம். உன் கையை என் தலைக்கு மேல வச்சிருந்தா என் தலை விளங்கு மேல. ஆமா, தலை விளங்காது. இடி ஒரு சப்போர்ட்டா இருக்குடி. கை கொஞ்சம் வலியா இருக்கு. உன் தலைக்கு மேல வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப எடுக்க போறியா? இல்லனா கல்யாணத்தன்னைக்கு ஒரு கை வச்சுதான் தாலி கட்டுவேன். பொங்காத. நீ எதுக்கு இப்படி வாயப்பல வந்துட்டு நிக்க? வா போலாம். எங்க போற பிரியா? இந்த பக்கத்துல இருக்க கடை வரைக்கும். அதுக்கு எதுக்கு சஜு தொல்லை பண்ணிட்டு இருக்க? இல்லங்க, ஈவினிங் டைம்ல ஹாஸ்பிடல் போனா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, சரி உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் இந்த கடை வரைக்கும் தானே சஜு கூடலே போறேன். அப்படி என்ன வாங்கணும் உனக்கு? எனக்கா? லூஸ் மாதிரி புலம்பா. அடியே, உனக்கு வாங்குறதுக்கு தானே போறேன். நெயில் பாலிஷ், அது பிறகு ஹேர் பின் எல்லாம் வாங்கணும். சரி, நான் இப்ப சும்மா தான் இருக்கேன், நம்ம போலாம். அவனை எதுக்கு தொல்லை பண்ற? ஆமாமா, நீ ப்ரோ கூடாலே போ. சஜு, இல்ல பிரியா, நீ என்ன சொன்ன? கடையில கொண்டு விட்டுட்டு நீ கிளம்பிரு. நான் எனக்கு தேவையானதை வாங்கிட்டு அது பிறகு ஆட்டோல வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். உன்னை இறக்கி விட்டுட்டு அப்படியே போனா அப்பாட்ட இருந்து திட்டு தான் வாங்கணும்.
எனக்கு வீட்டு கரெக்டா போய் சேர்ந்துட்டாளான்னு ஒரு பயமாவே இருக்கான். அதுக்கு நீ பேசாம ப்ரோ கூடாலே போயிரு. ஓ அப்போ உன் கூடால என்ன நீ கூட்டு போக மாட்டேதானே? என்னாச்சு இவளுக்கு? ஆமா, என் கூட வர்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? ஏங்க ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னீங்கல்ல, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தான் பேஷண்ட்டை நல்லபடியாக கவனிக்க முடியும். டாக்டரே தூங்கி தூங்கி நின்னா பேஷண்ட் எப்படி கவனிப்பீங்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம், நீ வா நம்ம போலாம். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? ரோஹித் வேற அந்த வழியா தான் ஸ்டேஷன் போறாரு. என்ன ரோஹித்? ஆமா, பேசாம நீங்க என்ன மார்க்கெட்ல இறக்கி விட்டுருங்க. குண்டூசி வாங்கினா கூட சஞ்சி எடுத்துட்டு தான் போவான். இன்னைக்கு என்ன ஒவ்வொரு ஆளையா துணைக்கு கூப்பிட்டுட்டு இருக்கா? என்னமோ கிறுக்கு வேலை பாக்குறான்னு நினைக்கேன். அந்த வழியா தான் போறேன். உங்களுக்கு ஓகேனா வாங்க. எப்படியா? ஏன் எங்க போனனால நீ சஞ்சி கூடலே போ. இவங்க உன்னை இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவாவ. நீ ஆட்டோல எல்லாம் வராண்டாம், சஞ்சி கூட போ. ஏன் சாரா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? அவர் தான் எழும்பிட்டாருல. இவன் எதுக்கு இப்படி திருட்டு மொழி முழிச்சிட்டு நிக்கா? நமக்கு தெரியாம அப்படி என்ன வாங்கணும்னு நினைக்கா? அவ்வளவு என்னையே கலட்டி விட்டுட்டு போகுதுக்கா பாக்க. சரி பிரியா, கிளம்போமா? ஆ எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு கட்டிட்டாவல்ல. நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு வழி பண்ணி இன்னைக்கே நம்ம செக் பண்ணிடணும். என்னம்மா உடம்பெல்லாம் வலி கண்டியா? வலியா? 4 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரிலாம் இருக்கு. நல்லா காலுக்கு 2 தலைக்காணியை வச்சு வந்ததுல இருந்து படுத்ததுதான். ஐயே, அப்ப வீட்டுல சமையல் பாடெல்லாம் என்ன ஆச்சோ? எல்லாம் கடையில இருந்து வாங்கினதான் இன்னைக்கு. எங்க வீட்டுல எல்லாம் கடை சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது. கடை சாப்பாடெல்லாம் எவன் தின்னுவான்? ஆமா, உங்களுக்கு என்ன? ஒரு வீட்ல இருந்து சாம்பார், ஒரு வீட்ல இருந்து சோறு, ஒரு வீட்ல இருந்து ரசம், இப்படி ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி ஒரு நாள் பாட கழிச்சிருவியா? நாங்கெல்லாம் அப்படியா? நீ அதுக்கு மேல இல்ல. எதுக்கு இப்ப என்ன மறைச்சிட்டு நிக்க? நான் அப்பயே சொன்னேன், மர மண்டை மக்கு மண்டை நீங்க தூங்குங்க. எது மரமண்டை மக்கு மண்டையா? அது பிறகு உங்களுக்கு கொஞ்சம் நினைச்சீங்களோ? அழகு போல நான் சஜ்ஜு கூடால போயிட்டு இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பேன். நீங்க என்னடானா என்னை இழுத்து உங்க கார்ல கூட்டு வந்துட்டு நடு ரோட்ல நிக்க விட்டுருக்குதியா? எனக்கு இந்த வெயில நிக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? இரு குட்டிமா, இப்ப வந்துருவாரு சரி பண்றதுக்கு. இந்த டக்கர் காரை வச்சுக்கிட்டு என்னை கூட்டுறதுயா பத்தியலாம்? என்ன குட்டிமா, டக்கர் காரா? இதுல கூட்டு போய் தான் கரெக்ட் பண்ணேன். கரெக்ட் பண்ணீங்களா? ஆமா, காலையில காலேஜ் கொண்டு விடணும், ஈவினிங் உங்க காலேஜ் டைம் முடிஞ்சதா வெயிட் பண்ணி உங்களை கூட்டு போன வீட்டுக்கு. அப்பெல்லாம் என் கார் நல்லா இருந்தோ. உங்களுக்கு பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு வேற நேரம் காலமே கிடைக்காது பத்தியலாம். இரு, ஏதோ பிரச்சனை வெளியில நின்னுட்டு இப்ப வந்துருவாரு, கூட்டு போறேன். இப்படியே சொல்லி 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 20 நிமிஷம் ஆயாச்சு. பாத்தியா, நீ ஒரு பார்வை பாத்திர மாட்டியான்னு 3 வருஷம் உன் பின்னாடி சுத்தி இருக்கேன். நீ என்னடானா என் காருக்காண்டி ஒரு 20 நிமிஷம் நிக்க மாட்டேன். காரு காண்டியா? ஆமா, கார் என்னோட தானே, அப்ப எனக்காண்டி தானே. அதான் மண்டை மலிங்கிட்டே போகுதுல்ல. நான் பாட்டுக்கு அழகா சஜ்ஜு கூடாலே ரோஹித் கூடாலே போயிருப்பேன். இல்ல குட்டிமா, நீ என்னத்துக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு சின்னதா ஒண்ணு வாங்கினேன்னா கூட என்னை கூட்டு போறது மட்டும் இல்லாம இது எப்படி இருக்குன்னு என்கிட்ட தான் சஜஷனே கேட்ப. அப்படிப்பட்ட என் குட்டிமா இன்னைக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டு போப்பாக்கா? அப்படி இல்ல சஞ்சய், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டி இருக்கலாம். சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அது பிறகு போனீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் நினைச்சேன். அட மக்கு, நம்ம என்ன அங்க ஓடி ஆடி ரைடுக்கா போனோம்? அங்கேயா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். இருந்தாலும் பஸ்ல வந்து டயர்ட் இருக்கும்ல சஞ்சய். ஒன்னு பாத்துக்கிறதுலதான் எனக்கு சந்தோஷமே. யார் இது அறிவு கட்டவன் இப்படி கொண்டு காரை நிப்பாட்டுறான்? அந்த அறிவு கட்டவன் நான் தான். டே விக்கி, நீயா? ஏன் என்ன எதிர்பார்க்கலையோ? இங்க நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ என்ன இந்த வழியா போயிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டு, வெயில நிக்கணும் ஏதாவது நியாச்சு போட்டிருக்கியா? இல்லடா, வெளியே வந்தோம், கார் இன்னைக்கு பார்த்து சூப்பரா சொதப்பிட்டு மழை வேற வர்றதும் போறதுமா இருக்கு. என்னாச்சு யாருக்கு தெரியும்? மெக்கானிக் வந்து பார்த்தாதான் தெரியும். போன் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். உனக்கு இந்த பக்கம் என்ன வேலை? ஒரு சின்ன வேலையா வந்தேன். சரி வாயா, கார்ல போயிட்டே பேசுவோம். உனக்கு எதுக்கு லூசு தொல்ல? நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கலாம். ஆமாடே, நீங்க எல்லாம் எங்க கூட எங்க கார்ல வருவீங்களா? பிரியா, ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி கூட்டு போறேன். எப்பயும் இந்த மெக்கானிக் இப்ப வர மாதிரி தெரியல. அவனும் அந்த வழியா தானே போறான். வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் போல கடைக்கு போலாம். எப்பா ஏம்பல? இல்ல, அங்கிருந்து உத்தரவு வந்தாதான் நகர்வீங்க போல. எருமை வந்து தொலை. நாங்க கார்ல ஏறி இவ்வளவு நேரம் ஆகுது. இல்ல நீ எங்க போயிட்டு இருக்கன்னு சொல்லவே இல்ல. நிஜமாவே சஞ்சயோட உயிர் என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கா? இல்லைன்னா இது வேற ஏதாவது பிரச்சனைனாலே இருக்குமா? அப்படி இருந்தா சஞ்சய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். எல்லாம் போச்சா? பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். ஸ்கூல்ல வேலை பாக்குற ஒரு பொண்ணுக்கு இந்த பக்கமா தான் மாப்பிள்ள பாத்துருக்காங்க. ஓ, இந்த பக்கமா? இந்த வழியா தானே சிஸ்டரோட அத்தை வீட்டுக்கு போனோம். ஆமாமா, பிரியா அத்தை வீடு இங்கதான்.
அதான் எப்படியும் அங்கதான் போவீங்கன்னு தெரியும், அதான் கார்ல தூக்கி போட்டு கூட்டு வரேன். லூசு பயலை. சரி, மாப்பிள்ள பாத்திருக்காங்க, உனக்கு என்ன வேலை அங்க? அதான் மச்சான், பையனை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். எது நீயா? ஏம்ல, நான்லாம் விசாரிக்க மாட்டேனா? நீ எல்லாம் விசாரிப்ப, ஆனா ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபுக்கு மாப்பிள்ள பாத்திருக்காங்க. சரி, உனக்கு என்ன வேலை? பெருசா வேலையெல்லாம் இல்ல, படிச்சு முடிச்சதுல இருந்து என் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு, அப்பா வேற இல்ல, இத்தனை வருஷமா வேலை பாக்குறா. என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்னு இல்ல, நல்லபடியா நல்ல இடத்துக்கு தானே போறான் அப்படின்னு ஒரு மன திருப்தி. நல்ல பொண்ணு மச்சான், இந்த காலத்துல எல்லாம் இப்படி எல்லாரையும் பார்க்க முடியாது. ஓ, ரொம்ப தான் சர்டிபிகேட் போல. எப்படி விசாரிச்சிட்டியா? பையன் வேலை பாக்குற இடம் பக்கத்துல விசாரிச்சுட்டேன். நல்லபடியா தான் சொல்லாவ. வேலை பாக்குற இடத்துல ஒரு மாதிரி இருப்பாவ, வீட்டுல ஒரு மாதிரி இருப்பாவ. அதான் எதுக்கும் வீட்டு பக்கமும் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு போலான்னு இப்படி வந்தேன். இந்த பக்கம் தான் பொண்ணு வீடா? ஆமாடா, எனக்கும் ஒழுங்கா தெரியாது, கேட்டு கேட்டு தான் போனோம். ஏதாவது போட்டோ அட்ரஸ் இருந்தா சொல்லு, எங்களுக்கு தெரிஞ்சா நாங்களும் சொல்லுவோம்ல. இதோ இருக்கு பாரு, போட்டோ அட்ரஸ் எல்லாமே இருக்கு. தெரியுமான்னு பாரு, அப்படி இல்லாட்ட யாருக்கிட்டயாவது கேட்டு நானே போலாம். என்னடா, பாத்துருக்கிட்டே இதுக்கு முன்னாடி? இந்த பையனா? ஆ, தெரியுமா? இல்ல, பொண்ணோட பேர் என்ன? ஜெஸ்ஸி, என் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாங்க. பிரியா, ம் இந்த போட்டோவை பாரேன். சஜ் ஏன் இரு. என்ன மச்சான், ஊர்ல விசாரிச்சிட்டியா? அட எருமை பையலே, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு பாக்கிறதுக்கு தானே போட்டோ எடுத்து பார்த்தேன். இல்லடா, எங்களுக்கு தெரியாது. பக்கத்துல யாருக்கிட்டயாவது விசாரிச்சு பாரேன். உங்களை வீட்டுல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பரவாயில்ல, எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்ல. நீ கேட்டுட்டு வா, விசாரிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாம். டைம் ஆகும் இல்லடா உனக்கு. ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட், அடுத்தவங்க விஷயத்துல தலைப்படாத நீயே ஒரு பொண்ணுக்காண்டி இவ்வளவு பண்ற, நாங்க வெயிட் பண்ண மாட்டோமா என்ன? அது மட்டும் இல்லாம நீயே இறங்கியிருக்க, பொண்ணோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு இதுலயே தெரிஞ்சுட்டு. உனக்கா? இல்ல, சும்மா சொல்றேன். ஆ, யார்கிட்ட விசாரிக்கலாம்னு தெரியலையே. சில பொம்பளைல எல்லாம் ஊர்ல இருக்க பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பையன் இல்லைன்னு சொல்லுவாவ. அங்க 2 பேர் நிக்காங்க, நான் கேட்டுட்டு வரேன். ஆ, இது யாராகும்? ஆமா, ஊருக்குள்ள புதுசா இருக்கு. ஐயே, இது அந்த ஆதித்யா ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் இல்ல? என் பிள்ளைக்கு ஸ்கூல்ல இவர்தான் கரஸ்பாண்டன்ட். இவர் இங்க என்ன செய்யாரு? இவங்கள்ட்ட கேட்கலாமா வேண்டாமா? சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வணக்கம் சார், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆமா, தெரியுமா என்னைய? பள்ளிக்கூடத்துல 2000 3000 பிள்ளைகள் படிக்குது. எல்லா பிள்ளைகளுக்கு அம்மாமார்களே உங்களுக்கு தெரியுமா? ஆனா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கரஸ்பாண்டன்ட் தானே இருக்க முடியும். அது சரி. என் பிள்ளை அங்கதான் படிக்கா. அப்படியா? ஆமா, 12ஆம் கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்கா. 12A. 12A? 12Aக்கு நேத்தை கூட கிளாஸ் எடுக்க போயிருந்தானே. ஆமாமா, வந்ததை சொன்னான். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாம் ரொம்ப தெரியாதே. பெஞ்சில இருந்துகிட்டு வீட்ல இருந்தாலும் படிக்க சொல்லாவ, ஸ்கூலுக்கு வந்தாலும் படிக்க சொல்லாவன்னு ஒன்னு கேட்டல. ஆமா. அதுதான் நான் பெத்தது. ஓ, அப்படிங்களா? சார், நீங்க என்ன இந்த பக்கம்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு இந்த பக்கமா தான் மாப்பிள்ள பாத்திருக்காங்க. அப்படிங்களா? ஆமா, ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க தான். ரொம்ப நல்ல பொண்ணு. பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு. யார் பையன் சொல்லுங்க, நாங்க சொல்லலாம். நல்லவனா கெட்டவனா எப்படிப்பட்டவன் A to Z நாங்க சொல்லலாம். ஏன் சார், போட்டோ இல்லனா வேற எதுனா டீடைல் இருக்கா? போட்டோவே இருக்கு, ஒரு நிமிஷம். இல்ல, என்ன நாள்முடி, நம்ம ஊர்ல கல்யாண வயசுல எந்த பையன் இருக்கான்? தெரியலையே நாளு, போட்டோயை பார்த்தா தான் தெரியும். ஆனா பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்கான். உனக்கு இந்த பொண்ணை பத்தி தெரியுமா என்ன? சாரே விசாரிக்காருன்னா பொண்ணு நல்ல பொண்ணா தானே இருக்கான். ஆமாமா, ஒரு பள்ளியோட முதலாளியே ஒருத்தங்களை பத்தி விசாரிக்காங்கன்னா பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்கான். இந்தாங்க, இதான் பையனோட போட்டோ. இந்த போட்டோல இருக்க பையனா? ஆமாக்கா, இவர்தான் பையன். யாராக்கும்? அட, நம்ம அன்னைக்கு ஏக்கக்க பையன். ஏன் சார், பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா என்ன? பொண்ணுக்கு அப்பா இல்லையா? அவங்களுக்குன்னு எந்த ஆசையும் இல்ல. நிறைய வருஷமாவே நம்ம ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காவ. ஒரு அக்கறையில. புரியுது சார். இந்த பையனை நம்பி கண்ணை மூடிக்கிட்டு பொண்ணு கழுத்தை நீட்டலாம். என்னக்கா சொல்றீங்க? சொக்க தங்கம். ஒரு பிள்ளை இதுவரைக்கும் நிமிர்ந்து பார்த்ததே கிடையாது. வசதி வாய்ப்புலயும் குறை இல்ல, குணத்திலயும் அந்த வீட்ல இருக்க யாருக்கும் ஒரு குறை இல்ல. பிறகு வீட்டுல இருக்கவங்க எல்லாம்? வீட்ல ஒரு பாட்டிமா இருப்பாவ, அது பிறகு மாமனார் மாமியார் தங்கச்சி. இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு குணத்தை எல்லாம் சொல்லணும்னா ஒரு நாள் காணாது. அவ்வளவு நல்லவங்களா? பையனை மட்டும் பார்க்க முடியாதுலாம், கூட்டு குடும்பம்னு வேற சொன்னாங்க. சோ பையனோட அம்மாவும்? ஒன்னே ஒண்ணு சொல்லேன், அதுலயே பையனோட அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பையனுக்கு ஒரு அத்தை உண்டு. அந்த அம்மாவும் அந்த அம்மாக்கு வீட்டுக்காரனும் இந்த பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது இறந்து போயிட்டாவ. சரி. அதுகளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு. அந்த பிள்ளைக்கு சித்திக்காரிட்ட இருந்து அந்த பிள்ளை பார்க்காத கொடுமையே இல்ல. இப்ப நீங்க ஒரு போட்டோ காட்டி இருக்குதீங்களா, இந்த பையனுக்கு அப்பாக்கு தங்கச்சி. இந்த பையனுக்கு அப்பாக்காரர் தான் போய் என் தங்கச்சி பிள்ளைய நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தாரு.
வேற எந்த வீட்லயே இருந்தாலும் அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்தி வாழ்க்கையே நாசம் இருக்கும். இந்த பையனுக்கு அம்மா அந்த பிள்ளை தான் பிள்ளையா நினைச்சு வளர்த்தாவ. இன்னைக்கு ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கு. கூட பிறந்த அக்கா தங்கச்சி மார்களுக்கு பிள்ளையை இப்ப எல்லாம் கவனிச்சுக்க மாட்டாவ. அப்படி இருக்கும்போது வீட்டுக்காரருக்கு கூட பிறந்த தங்கச்சி பிள்ளையை எப்படி பாசமா பாத்துருக்காவ. இது ஒண்ணு காணாதா அந்த வீட்டுக்கு மருமகளா வர பிள்ளையை எப்படி பாத்துப்பாவன்னு. ஆமாமா, பையன் சொக்க தங்கம். சந்தோஷமா நம்பி பொண்ணு கொடுக்கலாம். அப்படிங்களா? பொண்ணுக்கு அப்பாவும் இல்லையா? அதான். இதுல என்ன இருக்கு? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா 4 இடத்துல விசாரிச்சு தான் கொடுக்க முடியும். காலம் அப்படி கிடக்கு. விசாரிக்காம ஒரு பொண்ணை தூக்கி ஒரு பையன்கிட்ட கொடுக்க முடியுமா? ஆனா பையனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. நல்ல ஒரு பையன். சரிங்க அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு? இல்ல, வழக்கமா ஒரு பையனை பத்தி விசாரிக்க வந்தா ஒண்ணுக்கு 4 தப்பு தப்பா சொல்லுவாவ. ஐயே, காலத்துல கல்யாணத்தோட பண்ணி சந்தோஷமா பிள்ளை குட்டிகளோட இருந்துட்டு போட்டு. சரிங்க, நான் அப்ப வரேன். சரிங்க சார். வாரி கட்டத்துக்கு ஒரு கல்யாண வீடு ரெடி. ஐயே சாந்தி, உள்ள இருக்கிறது பிரியாவும் பிரியா வீட்டுக்காரே மாதிரில இருக்கு. அட ஆமா, ஆளை உள்ள வச்சுக்கிட்டே நம்மள்ட்ட விசாரிக்க வந்திருக்காரு. இப்பதான் ஞாபகம் வருது கண்டியா. நம்ம எல்லாம் சேர்ந்து டூர் போகும்போது ஒரு பையன் நெட்டையா நம்ம கூட வந்திருந்தான். ஆமா, என் பையன், அது பிறகு கனி, பிரியா எல்லாரும் ஒரே காலேஜ்ல தானே படிக்காவ. அந்த பையனுக்கு அண்ணா ஆதித்யா ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டன்ட் சொல்லிட்டு இருந்தாவ. நம்ம பிரியா வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டுன்னு. அப்பனா அது இவர் தானே? அட ஆமா, பையன் யாருன்னு தெரியாம விசாரிக்க வந்திருப்பாரு. நடுவுல பிரியாவையும் பிரியா வீட்டுக்காரரையும் பார்த்திருப்பாரு. இவளுக்கு தெரிஞ்சிருக்குமே, இவ சொல்லிருக்கலாம்ல. இல்ல நாலுமுடி, ஒருவேளை இப்படி நினைச்சிருப்பாரு பிரியா வீட்டுக்காரரு. வீட்டுல உள்ளவே சொல்லியதை விட ஊர்ல உள்ளவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. ஆமா கண்டியா, இப்படியும் ஒரு வழி இருக்கே. அன்னைக்கிளி அக்காக்கு ஒரே சந்தோஷமா தான் இருக்கான். ஆமா, கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்த பையன் இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டானா. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு கரஸ்பாண்டன்டே வந்து விசாரிச்சுட்டு போறாருன்னா பொண்ணு நல்ல பொண்ணாதான் இருக்கான். சரி இல்லவா, 3 மணி ஆக போகுது. ஏற்கனவே நீ கூப்பிட்டு வெளியே வந்து 2 சீரியல் முடிஞ்சிருக்கான். ஆமாமா, நானும் விளம்பர நேரத்துல தான் வெளியே வந்தேன். இந்நேரம் 2 சீரியல் முடிஞ்சிருக்கான். நானே என் வீட்டுக்குள்ள போறேன். என்னடா விசாரிச்சிட்டியா? பொண்ணுதான் தங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பையன் அதை விட தங்கன்னு சொல்லியாவ. என்னண்ணே, இப்பவாது பையனுக்கு மேல நம்பிக்கை வந்துட்டா? இல்லம்மா, ஏற்கனவே நான் பையன் வேலை பாக்குறதுக்கு பக்கத்துல விசாரிச்சுட்டேன். சின்ன வயசுலயே நிறைய கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டா. வாழப்போற வீட்லயாவது சந்தோஷமா இருக்கட்டும். ரொம்ப அக்கறை தான் போல. நான் தான் சொல்றேன் இல்ல மச்சான், இத்தனை வருஷமா என் ஸ்கூல்ல வேலை பாக்குறா. எனக்கு ராவணன்னு பேரெல்லாம் வச்சிருக்காவ. இருந்தப்புறம் விசாரிக்க இறங்கியிருக்க. அதான் சொல்றேன்ல, அவ்வளவு நல்ல பொண்ணு. சரி, இனியாவது எங்களை கொண்டு விட்டுறியா? இல்ல என்னமா விசாரிச்சுட்டு வரியா? இல்ல இல்ல, எனக்கு ஹாப்பி தான். ஓ, இதுதான் உங்க அத்தை வீடா? இது பிரியாக்கு அத்தை வீடு தான், ஆனா அவ அம்மா வீடு மாதிரி, எனக்கு மாமியார் வீடு மாதிரி. சரிடா, அப்பனா நீங்க கிளம்புங்க, எனக்கு டைம் ஆகுது. எங்க போறேன்? உள்ள வா. டேய், எனக்கு டைம் ஆகுது. எவ்வளவு டைம் ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உள்ள வந்துட்டு போலாம். இல்லடா, ஸ்கூல்ல வர வேலை இருக்கு. என்னண்ணே, உங்களுக்காக இவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணோம்ல, எங்களுக்காக எங்க வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களா? எவ்வளவு லேட் ஆனாலும் உங்களை இன்னைக்கு விடாது கிடையாது. எத்தனை நாளா நாங்களே எங்க வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு இருக்கோம். ஆமாமா, நாங்க உன் வீட்டுக்கு விருந்து வரலன்னு மட்டும் என்னெல்லாம் பாடுபடுத்தினேன். அதான் வீடு தெரிஞ்சுக்கலாம், என்ன ஃப்ரீயா இருக்கிற நாள் வரேன். அதெல்லாம் முடியாது, உள்ள வந்துட்டு தான் போறேன். இனி ஒரு நாள் வரேன்டா, ஸ்கூல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. இவ்வளவு நேரம் கல்யாண மாப்பிள்ளையை தேடி விசாரிச்சு டயர்ட் ஆயிட்ட. உள்ளவா, சம்பந்தப்பட்டவங்களே காட்டுறோம். என்னல கிறுக்கு மாதிரி வளர்ற? அண்ணே, நீங்க என்னதான் அழுது உருண்டாலும் புரண்டாலும் உட மாதிரி இல்ல. நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. எப்படியே பேசி பேசி நேரத்தை கடத்திட்டு இருக்க நேரத்துக்கு வந்திருக்கலாம்ல. விடவா போறீங்க? சரி வரேன். அது